மனதின் காரகன் சந்திரன். தாயின் காரகன் சந்திரன். பிறைசூடிய பெருமானின் திருமுடியில் தவழும் வெண்ணிலவு அருள் புரியும் திருத்தலம் திங்களூர் அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவில், தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு கும்பகோணம் வழித்தடத்தில் அமைந்துள்ள இந்த திருத்தலம் தமிழ்நாட்டில் நவகிரக ஸ்தலங்களில் சந்திர பகவானுக்குரிய பரிகார ஸ்தலமாக போற்றப்படுகின்றது. மூலவர் அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாதர், அம்பாள் பெரியநாயகி அம்மன். சந்திர பகவானுக்கு இங்கு தனி சன்னதி உள்ளது. சந்திர பரிகார ஸ்தலமாக இக்கோவில் சிறப்பு பெற்றுள்ளது. தீர்த்தம் சந்திர புஷ்கரணி தீர்த்தமாகும். மூலவர் சன்னதி கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. சந்திர சன்னதியும் தனித்துவமான அமைப்பை கொண்டுள்ளது. சோழர் கால தொடர்புடைய பழமையான திருக்கோவில்கள் அமைப்பை கொண்ட இத்தலம் நாயக்கர் காலத்தில் திருப்பணிகள் நடைபெற்றதாக கூறப்படுகின்றது. புரட்டாசி மற்றும் பங்குனி மாதங்களில் பௌர்ணமியை ஒட்டிய நாட்களில் சந்திரன் உதய கதிர்களால் கருவறையை அடையும் வகையில் திருக்கோவில் அமைப்பு இருப்பதாக ஸ்தல வரலாறு குறிப்பிடுகின்றன. இத்தலத்தில் மிகப்பெரிய ஆன்மீக சிறப்பு அப்பூதி நாயனாரின் குருபக்தி. திருநாவுக்கரச பெருமானின் பெயரில் அறப்பணிகள் செய்து வந்த அப்பூதி அடிகளாரை நேரில் சந்தித்த திருத்தலம் திங்களூர். அப்பூதி அடிகளாரின் மகனை பாம்பு தீண்டிய போது திருநாவுக்கரசர் ஒன்றுக்கெல்லாம் பதிகத்தின் மூலம் அவர் உயிரை பெற்றுத்தந்ததாக பெரிய புராண மரபு கூறுகின்றது. குழந்தைகளுக்கு முதல் முறையாக சோறு கூட்டும் அன்னப்பிரசாதத்திற்கு திங்களூர் சிறப்பு பெற்றதாக வரலாறுகள் கூறுகின்றது. இதோ திங்களூர் நமக்கு சொல்லும் செய்தி: சந்திரன் செய்கின்றார், மீண்டும் வளர்கின்றார். அதுபோலத்தான் நமது வாழ்க்கையும். இன்று மனதின் இருள் இருந்தாலும் நாளை நிச்சயம் ஒளி பிறக்கும். சந்திர பகவானை வணங்கி கைலாசநாதரை தரிசித்து அப்பூதி அடிகளாரின் குருபக்தியை நினைத்து திங்களூரில் இருந்து நாம் எடுத்து செல்ல வேண்டியது பரிகாரம் மட்டுமல்ல, நம்பிக்கையும். திங்களூர் கைலாசநாதர் திருக்கோவில் தரிசனம் நம் அனைவருக்கும் மன நிறைவையும் இறை அருளையும் வழங்கட்டும். இது போன்ற திருக்கோவில்களின் வரலாற்றை அறிந்து கொள்ள நமது கோபுர தரிசனம் 360 டிகிரி சேனலை ஃபாலோ செய்யுங்கள். சித்தமெல்லாம் சிவமயத்துடன் சிவபாத சேகரன்.